மௌன புரட்சியின் மூலமாகவே வந்துட்டு விசில் சின்னத்தை வந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்க. இப்போ இந்த மௌனம் எதை நோக்கியது, எதற்காக இந்த அமைதி? புலி பதுங்கி தானே போறீங்க, அதான் பாய்ச்சல். சார் எத்தனை நாள் சார் பதுங்கி இருக்க போறாரு? குழந்தையையும் அரசியல் படுத்தி இருக்கிறாருங்கிறது நீங்க அதை யோசிங்கன்னு தான் நான் சொல்றேன். குழந்தைகள் அரசியல் பேசுகிறது. குழந்தைகளுக்கு வரலாறு தெரியுமா சார்? இங்க நடந்த போராட்டங்கள் பத்தி குழந்தைகளுக்கு தெரியுமா சார்? ஒரே ஒரு செய்தி, ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்துச்சு. ஒரு 53 வினாடிகள் ஒரு சின்ன டான்ஸை போட்டார். எவ்வளவு பற்றிக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா? அவர் நடிகர், பேசிக்கிறாங்க ஒரு நடிகர். இருங்க உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சொந்த காசில் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்த வரலாறு உண்டா? அரசு பணத்தில் செய்கிறது வேற, சொந்த காசில். கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேர்மையானவர்கள். ஆமாம், ஒருத்தர் மேலே கூட ஒரு மாசு கரை படியாதவர்கள். என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க? ஆட்சிக்கே வரல. எப்படி குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லுங்கள்? ஆட்சிக்கே வரல. நீங்கள் எந்த தேர்தலுமே போட்டியிடவே இல்லையே முதல்ல. பாதவர்ஜுனா மேல கூட தான் நிறைய புகார்கள் வந்து. என்ன குற்றச்சாட்டு? ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா? ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஃபுல் ஆன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவைக்காவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்களையே பார்த்தாலே. விசில் சின்னம் எல்லாம் வேற ஒதுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க போல. இது நீங்க எதிர்பார்த்த சின்னம் தானா? நிச்சயமா நான் எதிர்பார்த்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே விசில் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா எங்கள் தலைவர் பேர் வி. எங்களது முதல் மாநில மாநாடு விக்கிரவாணி. எங்களுக்கு கிடைக்கிற சின்னமும் வியாத்தனை இருக்கணும். அதனாலயா? அதனால இன்னைக்கு வி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படின்னா இன்னமே ரெட்டை விரல் இல்லை, ரெட்டைகளை இல்லை, அது வி. இப்போ அதிமுக காரங்களே இப்போ எங்கள் வியை தான் காட்ட போகிறாங்க வீட்டுக்கே. அதிமுக கூட அப்போ மறைமுகமாக அதிமுக தாவேக்கா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க அங்கே உள்ள கட்சி தொண்டர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் தொண்டர்கள். அவர்கள் எங்களுக்கு தானே ஓட்டு போட போகிறாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்களும் உண்மையான அம்மையார் ஜெயலலிதாவுடைய ரத்தத்தின் ரத்தங்களும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்து எப்போதோ வந்துட்டாங்க. நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. செங்கோட்டையன் வந்ததுனால அப்படியெல்லாம் கிடையாது. செங்கோட்டையனாருக்கு முன்பே தொண்டர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அண்ணன் எங்களது மூத்தவர் செங்கோட்டையன். அதிமுக ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. இது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆண்ட கட்சி. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் அந்த தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் சார்? இல்லை, புரட்சி தலைவரை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர். அதிமுக தலைவரை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமாம், எங்களுக்கு வழிகாட்டுதல் தலைவர் எம்ஜிஆர் தானே. அதில் என்ன இருக்குது? நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். என் தலைவனை உருவாக்கிய தலைவன் அல்லவா எம்ஜிஆர். அதனால் மனசார ஏற்றிருக்கிறோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து இணைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு எங்கள் மூத்தவர் செங்கோட்டையனார் இணைந்தார். அதற்கு ஜேசிடி பிரபாகர் இணைந்தார். இன்றைக்கு எண்ணற்றவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து விலகி எமது தாயகத்திற்கு வருவதற்கு தயக்கமில்லாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தேர்தல் கமிஷனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்குகிறோம். ஏன்னா எங்கள் தலைவருடைய இதயத்தில், எங்கள் தலைவருடைய எண்ணத்தில் எப்பொழுதும் விசில் இருந்தது. அவருடைய நடித்த திரைப்படங்களிலும் அந்த விசில் தான் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்றைக்கு விசில் எங்களுக்கு மாபெரும் மகத்தான மக்கள் சின்னமாக வந்திருக்கிறது என்றால் விசிலுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு, தெரியுமா? என்ன வரலாறு சார்? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சமிஞ்சையால் வந்து அழைப்பதை விட சத்தத்தால் அழைக்க வேண்டும் என்று பழங்கால தமிழர்கள் வந்து ஒரு இதை மேற்கொண்டதான் அந்த விஷயம். ஒன்று கைகளால் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா விலங்குகளுடைய எலும்புகள்லேருந்து அந்த விசிலை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மூங்கிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் உலோகத்தால் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் வந்து அந்த இடத்துல வந்து விசில் வந்து நிற்கிதுன்னு சொன்னால் இந்த தமிழர்களோடு பின்னி பிணைந்த சின்னம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா விசிலின் முதல் வடிவங்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். முதல்ல வந்து சீனாவில் வந்து இது உருவானதாக சொல்லப்படுது. அதற்கு முன்னால் தமிழர்கள் விரல்களால் விசில் அடித்து தான் தன்னுடைய உறவுகளை வளர்த்து கொண்டார்கள். அதற்கு பிறகு விலங்குகளை அழைக்கவும் நீண்ட தூரங்களுக்கு சமிஞ்சை கொடுக்கவும் இந்த விசில் பயன்பட்டது. ஒரு பாரம்பரியமான சின்னம் கிடைச்சிருக்கு. அப்போ அதுதான் எங்களுக்கு அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னென்னா எங்களுக்கு தானி ஆட்டோ கிடச்சிருந்தா வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மோதிரம் கொடுத்துருக்கலாம், அது பணக்காரர்களுடைய
மோதிரம் இன்னைக்கு ஒரு பவன் 1,06,000 ரூபாய்க்கு போய் இருக்கிறது. ஏழைகள் இன்னும் தங்கத்தை நுகராமல் இருக்கிறார்கள். அப்போ எங்கள் சின்னம் வந்து மோதிரம்னா நாங்கள் பணக்கார கட்சியாக மாறிடுவோம். இது ஏழைகளின் கட்சி, அன்றாடங்காட்சி மக்களின் கட்சி. ஆகையால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு விசில் இருக்கிறது அல்லவா? விசில் பல வகைப்படும். இது ஒரு விசில் தான், இதுவும் ஒரு விசில் தான். அப்போ இது உருவாக்கப்பட்டவை இயற்கையாகவே தன் குரல் வளத்திலிருந்து எழுப்பப்படுகிற ஓசை. இன்றைக்கி நீங்கள் பாட்டை வந்து தன்னுடைய குரல் வளத்தால் விசில் மூலமாகவே பிரதிபலிக்கிற பாடல்கள் எத்தனையோ இசைஞானி கூட நம்மளுக்கு இசையமைத்திருக்கிறார். மூங்கில், எலும்புகள் போன்ற இயற்கை பொருள்களால் செய்யப்பட்ட விசில் சின்னம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கு. அது மட்டும் இல்லை, 11ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிற்குள் நுழைந்திருக்கிறது டின் விசில்கள், அல்லது அங்கே வந்து டின் விசில்கள்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றவை. இப்போ என்ன ஒரு பெரிய இதுன்னா, எல்லாரும் இப்படிமானுங்க இப்படிமானுங்க, இப்படி கூட சொல்லுவானுங்க இப்படி கூட சொல்லுவானுங்க. நாங்கள் அப்படி இல்லை, முடிஞ்சு போச்சு. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் சும்மா விசில் அடிச்சுக்கிட்டாது. ஏன் நாங்கள் விசில்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னுட்டே நாங்கள் பாட்டு பாடிட்டு போகலாம். இன்னொன்று தெரியுமில, காவலர்களுக்கு இன்னமே எச்சரிக்கை. விசிலை பயன்படுத்தணும், நடத்துனர்கள் பயன்படுத்தணும். இப்போ செல்லும் இடமெல்லாம் விசில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அரசு அதிகாரிகளும் உங்களுக்காக விசில் சின்னத்தை இப்போ போலீஸ் பயன்படுத்த போகிறாங்க, நடத்துனர்கள் பயன்படுத்த போகிறாங்க, தொடர்வண்டி நிலையங்களில் விசில் பயன்படுத்த போகிறாங்க. எப்படி இருக்குது எங்கள் சின்னம் அப்படிங்கிறதான் நாங்கள் மிகப்பெரிய இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விளையாட்டு போட்டிகளில் 19ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த விசில் சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக நடுவர்கள் தன் விதிகளை மீறாமல் இருப்பதற்காக விளையாட்டு வீரர்கள் விதிகளை மீறினால், கால்பந்து, கிரிக்கெட்டில் மட்டும்தான் விசில் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கபடி, தமிழர்களுடைய பாரம்பரிய மரபு விளையாட்டு கபடிங்கிறது, அதில் விசில் இல்லாமல் எந்த கபடியும் நடக்காது. ஏன்னா தமிழன் தானே விசிலை கண்டுபிடிச்சான். அப்படிங்கும்போது இன்றைக்கி இது வந்திருக்கு. அதே மாதிரி சமீப காலங்களில் சினிமாக்கள் போன்ற எண்ணற்ற அந்த சிறு அல்லது குறு அல்லது பெரிய படங்களில் கூட இன்றைக்கு விசில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு சமீப காலமாக டிவிக்கே வந்து விசில் சின்னத்தை அடைந்திருக்கிறது என்றால், போடு போடு அப்படி போடு போடுன்னு சொல்லும் போதே முடிஞ்சு போச்சு. ஆக விசிலில் பலவிதமாக இருக்கிறது. என்னென்னா, விரலை வச்சு அடிக்கும் போது ஒரு விதமான ஓசையும், நாக்கை மடித்து குரல் வளத்தை உருவாக்கி ஒரு விசிலையும் கண்டுபிடித்த இந்த தமிழர்கள். பிறகு நாகரிகம் வளர வளர மூங்கில்ல விசிலுங்கிறதெல்லாம் அந்த காலத்து நத்தை இருக்குது தெரியுமா? நத்தை ஊமச்சின்னு சொல்லுவாங்க கிராமங்களில். நத்தையை போன்று சிறிய வகையில் இருக்கும், அதுக்கு பேர் ஊமச்சின்னு பேர். அதை இந்த விரல் இடுக்குகளில் வச்சுக்கிட்டு அதனுடைய முகத்துவாரத்தை வச்சுட்டு இன்னும் அடித்தோம்னா அது இதே போன்ற சத்தத்தை எழுப்பும். ஊமச்சி ஓடும், நத்தை ஓடும் விசிலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, விசிலை வாயில் அடைக்கிறதுலையே விரலை, அதாவது கட்டை விரலையும் நடுவிரலையும் அடக்கி நாக்கை மடக்கி விசில் அடிப்பதும், 2 கைகளினுடைய சுண்டு விரலை உள்ளே விட்டு நாக்கை மடக்கி விசில் அடிப்பதும் என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான விசில் முறைகள். இன்றைக்கு இந்த விசில் சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், நாங்கள் இன்னமே எப்படி இருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த மாதிரி களமாடுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கடைகளில் விசில் காலியாயிரும். நாளையிலேருந்து புதிய உற்பத்தி தொடங்கும். ஒரு மிகப்பெரிய வருமானத்தை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த விசில் தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துருக்கிறது என்றால், ஏழைகள் தயாரிக்கிற நிறுவனங்கள் அதெல்லாம். அதனால அப்ப எலெக்ஷனுக்குள்ள விசில் வியாபாரிகள் ஓஹோன்னு வந்துருவாங்க. நீங்க அந்த சிவப்பும் மஞ்சளும் கலந்த சால்வை துண்டு இருக்குல்ல, நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? என்னைக்காவது நீங்க இதுக்கு முன்னாடி சிவப்பும் மஞ்சளும் கலந்த கொடிகளை பயன்படுத்தியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டு, சரத்குமார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார் தெரியுங்களா? ஆமா. ஏன்னா சமத்துவ மக்கள் கட்சி, அதுக்கு சிவப்பு மஞ்சள் கரதான் கொடி அமைப்பு. பல்வேறு சாதிய கட்டமைப்புகளை சார்ந்தவர்கள் கூட, இந்த குறிப்பாக முத்தரையர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாதிய கொடிக்கும் சிவப்பு மஞ்சளை தான் பொருத்திப்பார்கள். அதே போல் எங்கள் அண்ணன் முத்துக்குமார் உருவாக்கிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொடி அமைப்பும் சிவப்பு மஞ்சளும் தான். அவங்களும் சிவப்பு மஞ்சள் கரையத்தான் போடுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் உருவானதற்கு பிறகு தான் சிவப்பும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த அந்த வேட்டியும் அந்த துண்டும் கணக்கில் அடங்காதவை, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. ஆக அங்கே நெசவாளர்களை வாழ வைக்கிறோம்.
இங்கே விசில் தயாரிப்பாளர்களையும் வாழ வைக்கிற இடத்திற்கு எங்கள் தலைவர் வந்திருக்கிறார் என்றால் சாதாரண விஷயமா? பாருங்கள், ஏழைகளை மட்டுமே வாழ வைப்பதற்கான தருணத்தை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்கிறார் என்றால் இதுதான் எங்கள் தலைவர். ஏழைகளுக்காகவே வாழ்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவரை நாங்கள் பெற்றமைக்கு பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக சார். அவ்வளவு பேராற்றல் மிக்க பெரும் தலைவர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாக ரொம்ப கொஞ்சம் சைலண்ட் மோடில் போயிருக்கிறாரு. எப்போ பேசுவார் சார், எப்போ விஜய் அவர்கள் திரும்பவும் பேசுவார், அவருடைய பேச்சை கேட்கறதுலாம் ஆவலாக இருக்கிறோம். என்ன காரணம், ஏன் இந்த மௌனம்? மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா விசில் சின்னத்துக்கு தேர்தல் கமிஷனில் தமிழக வெற்றி கழகம் வந்து போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னைக்காவது செய்தி வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? வரல. இப்போ வந்துருச்சா? இதுதான் எங்களுடைய மௌன புரட்சி. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கீழே கடைமட்ட தோழர்கள், தொண்டர்கள், தம்பிகள், குழந்தைகள் முதற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும். ஸோ விசில்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக, அது ஒரு பெரிய போராட்டம் தானே. தேர்தல் கமிஷனில் இன்னொன்று என்னென்னா 234 வேட்பாளர்களும் தனித்தனி சின்னம் என்று அறிவிக்கக்கூடிய சூழலும் தேர்தல் கமிஷனால் இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் விசில் சின்னத்தில் இருக்கலாம் என்கிற ஒற்றை வரியோடு தேர்தல் கமிஷன் எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது என்றால், நிரந்தர சின்னமாக எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு இரட்டை இலை கிடைத்ததோ அதை போல எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு இனிமேல் பல நூற்றாண்டு காலமாக அமையப்போகிற நல்லாட்சி தத்துவத்திற்கு இந்த விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது என்றால், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த இந்த விசில் மேலும் 5000 ஆண்டுகளுக்கு கிடைப்பதற்கான வழிவகையை எங்கள் தலைவர் உருவாக்கி தந்திருக்கிறார். கண்டிப்பாக. ஸோ மௌன புரட்சியின் மூலமாகவே வந்துட்டு விசில் சின்னத்தை வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இப்போ இந்த மௌனம் எதை நோக்கியது, எதற்காக இந்த அமைதி? புலி பதுங்கி தானே பாருங்க, அதான் பாய்ச்சல். சரி, எத்தனை நாள் சார் பதுங்கி இருக்க போகிறாரு? நீங்கள் நாங்கள் ஒரே ஒரு தலைவர்கள் தான் பதுங்கி இருக்கிறார்கள், தொண்டர்கள் யாரும் பதுங்கவில்லை, பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 30ஆம் தேதி வரை வந்து கால நீட்டிப்பை உருவாக்கி இருக்கிறது தேர்தல் கமிஷன் புதிய வாக்காளர் வரைவு திட்டத்திற்கு. சரி, அந்த செயற்பாடுகளை எங்கள் தொண்டர்கள் கிராமங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முந்தா நாள் 18 வயசு பூர்த்தியானவன் இன்றைக்கி சேர்க்கணும். 30ஆம் தேதி இன்னும் இருக்குன்னா இன்னும் ஒரு 10 நாள் இருக்குன்னா 10 நாளைக்குள்ளே எத்தனையோ 1000 பேர் வாக்குரிமையை பெறுவார்கள். அந்த வேலையை எங்கள் தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது கிராமங்களில். நாங்கள் தேர்தல் பிரச்சாரம்லாம் தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இப்போ வீட்டில் முன்னாடியெல்லாம் என்னென்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்துட்டே அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறா, நானும் காலங்காலமாக அதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலம் போய், குழந்தைகள் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அப்படி பாட்டு பாடிட்டு கடைசி அந்த குழந்தை பெற்றோர்கிட்ட போய் சொல்லு, நீங்கள் விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். சார், இது வந்து ஒரு தலைவர் நடிகருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பார்க்க முடியும். குழந்தையையும் அரசியல் படுத்தி இருக்கிறார் எங்கள் தலைவர். நீங்கள் அதை யோசிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். குழந்தைகள் அரசியல் பேசுகிறது. தமிழீழ தாயகத்தில் குழந்தைகளுக்கு வரலாறு தெரியுமா சார்? தமிழகம் கடந்து வந்த பாதைகளும், இந்தியா கடந்து வந்த பாதைகளும், மக்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் தெரியுமா சார்? இங்கே நடந்த போராட்டங்கள் பற்றி குழந்தைகளுக்கு தெரியுமா சார்? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் தலைவர் சொல்லுவார் ஒற்றை வார்த்தையில். நீங்கள் ஒரே ஒரு செய்தி, ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்துச்சு. சரி, ஒரு 53 வினாடிகள் ஒரு சின்ன டான்ஸை போட்டார். அது எவ்வளவு பற்றிக்கிட்டு போணுச்சு பார்த்தீங்களா? நடிகர் பேசிக்கிறாங்க, ஒரு நடிகர். இருங்க, நான் அதை தான் சொல்ல வரேன். எங்கள் தலைவர் அஞ்சலை அம்மாள் என்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவியை இன்றைக்கு உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியுமா அஞ்சலை அம்மாளை? சத்தியமாக எனக்கெல்லாம் தெரியாது. எங்கள் தலைவர் உருவாக்குனதுக்கு பிறகு தான் எனக்கு அஞ்சலை அம்மாளையை நான் படிக்க தொடங்கினேன். வேலுநாச்சியாரை நம்ம படிச்சிருக்கிறோம் ஏகப்பட்டது. இப்போ முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு தன்னுடைய ஒற்றை மகளை கைக்குழந்தையோடு தூக்கி கொண்டு ஆற்காடு நவாப் படைகளிடம் தஞ்சமடைந்து திண்டுக்கல்லை தலைமறைவு வாழ்க்கை நடத்திய குயிலி என்கிற பேராற்றல் மிகுந்த பெரும்படை தலைவி சிவகங்கை சிவன் கோவிலுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த 1000 ஆயுதங்களை, ஆங்கிலேயருடைய ஆயுதங்களை அடித்துளிப்பதற்காக எண்ணெய் கேனோடு போய் நல்லெண்ணெயை தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊட்டி தீப்பற்ற வைத்து ஆயுத கிடங்கில் மோதிய குயிலி. நாங்கள் எங்கள் தலைவியை படித்திருக்கிறோம். அஞ்சலை அம்மாளை எங்கள் தலைவர் சொல்லிதான் படித்திருக்கிறோம். இதுதான் வந்து பேச வைத்திருக்கிறார் எங்கள் தலைவர். எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு படிக்க தொடங்கியிருக்கு. அரசியலை படிக்கிறார்கள், வரலாற்றை படிக்கிறார்கள். நீங்கள் வேணால் 4 சுவத்துக்குள்ள இருந்துட்டு அரசியல் படுத்தலைன்னு பேசலாம், கிடையவே கிடையாது. எங்கள் குழந்தைகள் வீட்டிற்குள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வெளியில் அரசியலுக்கு வருகிற போது எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருப்பார். அன்றைக்கு ஏதாவது குழந்தைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரையில் பார்க்குறாங்க, ஒரு நடிகனாக பார்க்குறாங்க, நல்லா டான்ஸரார், நல்லா பாட்டு பாடுறார், நல்லா வசனம் பேசுகிறார், ஆக்ஷன் காட்சிகளில் சூப்பராக பண்ணுறாரு, ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் ஏற்படுது. இவருக்கான கூடிய கூட்டங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னா அவரை விஜயை பாத்திர மாட்டமான ஒரு இயக்கத்தில் தான் அந்த ரசிகர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. முதலமைச்சர் இன்னுமே வந்து ரசிகர்கள் வந்துட்டு தொண்டர்களாக மாற்றப்படலை. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நிச்சயமாக மறுக்கிறேன். ஏன் வந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சினிமாவில் நடித்தவர்கள் தானே. அவர்களுக்கு அந்த கூட்டம் வந்ததா? ஏன் வரவில்லை? சரியாக செய்யவில்லை. ஆட்சியும் சரியாக செய்யவில்லை. எங்கள் தலைவர் நடித்தார், சிறப்பாக நடித்தார், மிகச் சிறப்பாக நடித்தார், உச்சத்திற்கு சென்று நடித்தார், உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். தன் சொந்த உழைப்பால் இந்த ஏழைகளை கவனிக்கிற பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவனை நான் முதவே சொன்னதைப் போல. ஆக 33 ஆண்டுகளுக்கு முன்பே பால்பொன் திட்டத்தை பச்சிளம் குழந்தைகளுக்கு காலம் முழுவதும் உழைத்து உழைத்து ஓடாய் போன தாய்மார்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மார்புகளில் பால் சுரக்காத போது என் தலைவன் பாலையும் பண்ணையும் கொடுத்து பசியாற்றி அழகு பார்த்த தலைவன் 33 ஆண்டுகளுக்கு முன்பு. இரவு பாடசாலைகள் 12,000 தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. முதல் 3 மதிப்பெண்கள் பெறுகிற பிள்ளைகளுக்கு தங்கத்திலிருந்து வைடூரியம் வரை கைகளில் அணிவித்து அழகு பார்த்த தலைவன் எங்கள் தலைவன். ஆக தன் சொந்த உழைப்பால், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்னை மட்டுமே கேள்வி கேட்குறீங்களா? சரி கேளுங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சர் அவர்களோ தன்னுடைய சொந்த காசில் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்த வரலாறு உண்டா? அரசு பணத்தில் செய்கிறது வேற, சொந்த காசில் வேங்க வயலில் மலம் குடித்தவர்களை குற்றவாளியாக்கிய கொடுமைக்கு ஏதாவது உதவி செய்திருப்பாரா? நாங்குநேரி மாணவன் சின்னசாமி நன்றாக படிக்கிறான் என்பதற்காக ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் முகத்தை வெட்டினார்களே, ₹1 கொடுத்திருப்பாரா? ஏன் எத்தியார் குப்பத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் குடித்து மாண்டு போனார்களே, ₹1 கொடுத்த வரலாறு உண்டா? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 68 பேர் அகால மரணம் அடைந்தார்களே, 5 பைசா கொடுத்த வரலாறு உண்டா? அரசு நிதி வேறு, கட்சி நிதி என்பது வேறு. நீங்கள் என்ன, உங்கள்கிட்ட லட்சம் கோடிகள் இருக்கிறது, ஏன் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யல? ஆனால் எங்கள் தலைவர் படங்களில் நடித்து வருகிற வருமானத்தை ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிற 2வது புரட்சித் தலைவராக எங்களது புரட்சி தளபதி இருக்கிறார் என்றால் அதுதான் வரலாறு. ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி வே. ஏன்னா எங்கள் தேசிய தலைவன் ஈழத்தில் செஞ்சோலை பிஞ்சுகளுக்கு தாயாக இருந்ததைப் போல கடைசியில் அது புலிகள் சொல்லி சிங்கள பேரினவாத அரசு அங்கே பச்சிலம் குழந்தைகளை கொன்றொழித்தார்கள். ஆனால் செஞ்சோலையில் என் தலைவன் எப்படி பிள்ளைகளை படிக்க வைத்து உருவாக்கினானோ அதைப் போல தமிழ்நாட்டிலும் எங்களுக்கு இன்றைக்கு தலைவனாக இருக்கிற விஜய் அவர்கள் லட்சம் குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஆட்சி ஆண்டு சம்பாதித்த பணம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடித்து நடித்து வருகிற வருமானத்தை வைத்து தமிழ்நாட்டின் ஏழைகளுக்காக தன் பணத்தை செலவிடுகிற ஒரு தலைவனை தமிழ்நாடு கண்டிருக்கிறது என்றால் அதுதான் எங்கள் தலைவர். ₹1 செலவழிக்காதவங்க அந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இருக்கிறது என்றால் இத்தனை சுனாமி நிவாரண நிதி தெரியுமில்ல, 1 கோடியை முதலமைச்சர் நிவாரணத்திற்கு கொடுத்தார். ஏன் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட காலகட்டத்தில் அன்றைய முதல்வரிடம் அரசு நிதிக்கு ₹5 கோடி அள்ளி வழங்கிய எங்கள் தலைவர். யார் என்ன செய்யலை? எங்கள் தலைவர் எல்லாம் செய்திருக்கிறார். இன்றைக்கு அரசியல் களத்தில் ஏழைகளுக்காக ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் என்றால் அது ஏழைகளின் கட்சியாக. அதனால தான் விசில் கிடைக்கிறது. ஸோ இந்த விசிலுக்கு பின்னாடியும் இவ்வளவு தூரம் விஷயங்கள் இருக்கு. இங்கே இல்லாமலாம் இந்த அரசியல் இங்கே இவ்வளோ தூரம் நகரல. என்னென்னமோ பேசுகிறாங்க, கூட்டணி பெருசாகிடுச்சு, வலுவாயிட்டாங்க அவங்க. நானே அப்படிதான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி பேசி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. விக்கிரவாண்டியில் வந்து முதல் மாநாட்டில் வந்து பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு யாருமே முனைப்பு காட்டவே இல்லையே, ஒரு ஆர்வம் காட்டாமல் இருக்கிறாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன்றாங்க, அப்புறம் தாராளமாக அவங்க கூட கூட்டணிக்கு போகலாமே, ஏன் யாரும் தயங்குறாங்க? தயக்கம் இல்லை. கொள்ளையடித்த கும்பல் கொள்ளையை அடிக்கிற கும்பலோடு தான் கூட்டுச்சு. நாங்கள் நேர்மையான கூட்டம், உண்மையான கூட்டம். எங்களை அவர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். காரணம் என்ன தெரியுமில்ல, நாங்கள் நேர்மையான ஆட்சியையும் அரசியலையும் முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள். எங்கள்கிட்ட அவங்க வந்து பாடம் கற்பிக்க முடியாது. எங்களையும் வந்து நீங்கள் பாடம். உங்கள் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேர்மையானவர்கள். ஆமாம். ஒருத்தர் மேலே கூட ஒரு மாசு கரை படியாதவர்கள். என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க? ஆட்சிக்கே வரலையே, எப்படி குற்றச்சாட்டு நீங்கள் சுமத்த முடியும்?
ஆட்சிக்கே வரல. நீங்க எந்த தேர்தலுமே போட்டியிடவே இல்லையே, முதல்ல எந்த இடைத்தேர்தலுமே போட்டியிடவே இல்லையே. இல்ல விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது 1100க்கும் மேற்பட்ட நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர் எப்படி வெற்றி பெற்றாங்க? மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே வெற்றி பெற்ற எங்கள் தலைவருடைய தம்பிகள் இன்றைக்கு அரசியல் பாதையில் முன்னெடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் களமாடுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை பாருங்கள் எப்படி நடக்கப் போகிறது. எங்களுக்கு ஆட்சி என்பது தவிர்த்து அரசு இயந்திரம் என்பது தனியாக இயங்கப்பட வேண்டும், அரசியல்வாதிகள் தனியாக இயங்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அரசியலையும் ஆட்சியாளர்களையும் பின்னி பிணைந்து வைத்துக்கொண்டு கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் அனைத்தையும் சுருட்டி கொளுத்து தின்னுவிட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் கூட கூட்டணி வைக்காததுக்கு ஒரே காரணம் நிறைய பேர் ஊழல் பண்ணுறாங்க, ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறாங்க, ஊழல் படியாதவர்கள் எங்கள் கட்சிக்கு வரலாம், கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தலைமையில் கூட்டணி, என்னுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்குவீங்களா சார்? அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஏற்றுக்க முடியாதவர் தானே இப்போ எங்கெங்கே போய் கூட்டி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை கவனிக்கணும். இப்போ டிடிவி தினகரன் அதிமுகவிலே போய் போன மாதம் பேசின பேச்சா சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள். ஏன் அங்கே போய் சேர்ந்தாங்க? எங்கள் கதவுகள் ஊழல்வாதிகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, உண்மைவாதிகளுக்கு மட்டுமே எங்கள் பனையூர் கதவுகள் திறக்கும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் நான் கேட்குறேன், சேசிட்டி சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். செங்கோட்டையன் அவர்களை கிட்டத்தட்ட கட்சியில் எல்லா போஸ்டிங்குமே பிடிங்கிட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் பிடிங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. என்னன்னு சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க. இல்லை என்னன்னு சொல்லுங்க. அம்மையாரை எதிர்த்து அரசியல் செஞ்சால் அங்கே யாரும் தப்ப முடியாது. நீங்கள் இவராது இப்போ தான் அந்த ஆதவர்ஜுனா மேலே கூட தான் நிறைய புகார்கள். என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்கள். ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா? ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஆதவர்ஜுனா மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்துங்க, நாங்கள் பதிவு சொல்கிறோம். ஒன்று உங்களால் சொல்ல முடியாது. அப்பழுக்கற்ற அறிவார்ந்த தோழமைகள் தான் எங்களோடு. ஓகே, புரியுதுங்களா? நான் திருப்பியும் கேட்குறேன், ஆதவர்ஜுனா என்ன பிழை செய்திருக்கிறார், என்ன குற்றம் புரிந்திருக்கிறார், எந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள். யாரும் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊழல் மலிந்து ஊழலில் திளைத்தவர்கள் தான் ஊதாரிகளாக இன்றைக்கு திமுகவில் போய் ஐக்கியமாயிருக்கிறார். அவர்கள் எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து ஊதாரிகளாகவே வளர்த்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறார்கள். நான் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினேன். திருமயம் தொகுதியினுடைய அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்கள் அங்கே கனிம வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது முன்னாடியே ஒரு சட்டத்துறையை வச்சிருந்தார். ஏன் கனிம வளத்தை கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜகுபர் அலி என்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் கனிம வள கொள்ளைகள் நடப்பதை தட்டி கேட்டதால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். லாரி ஏற்றி கொண்டாங்க. புரியுதுங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, ஆற்றை சுரண்டி கொளுத்தவர்களும் அந்த மாவட்டத்தில் தான் இருக்கிறார்கள். எப்படி இருக்குது? இயற்கையை சுரண்டுகிறவர்கள் அனைவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இன்னைக்கு கனிம வளத்துறையை கொடுத்து அழகு பார்க்குறாரு. உங்களுக்கு நான் ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்க. உடனே ஆதாரம் இருக்கா தான் காட்டிடுறேன். ராயவரம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் ராயவரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஆயுங்குடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அமைச்சர் ரகுபதியினுடைய மேற்பார்வையிலேயே அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர்கள் 2 பேர் அனுமதி பெறாமலேயே சுரங்கம் தோண்டுகிறார்கள். அனுமதி பெறாமலே எப்படி இவர்களால் முடிந்தது பாருங்க. எப்படி இது இவர்களால் அனுமதி பெறாமல் நடத்த முடிகிறது? யாருடைய அனுமதியில் இவர்கள் ஆடுகிறார்கள்? இதில் வருகிற வருமானம் யாருக்கு போய் சேருகிறது? ஆக எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல், எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் பூமியை சுரண்டி கொளுத்து திங்கிற குற்றவாளிகள் தான் அதிமுகவிலிருந்து இன்றைக்கு திமுகவிற்கு வந்து அமைச்சராக இருக்கிறார்கள். இவர்கள் அடிக்கிற கொள்ளைகளுக்கு அளவே இல்லை. நீங்கள் அண்மையில் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிகளை கடனாளியாக வைத்திருக்கிற இந்த அரசு, நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சி நிர்வாகம் நடத்தணும். கடனை வாங்கியா நடத்துறது நல்ல ஆட்சி? அது நானே நடத்திட்டு போயிடுவேனே. எதுக்கு உங்களுக்கு ஆட்சி? 171 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு மட்டுமே நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் வட்டி கட்டுகிறார்கள் என்றால் எப்படி?